நம்ம தமிழுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஜிகேக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் டிப்ஸ் கேட்டீங்க. அதனால் உங்களுக்கு டிப்ஸோட சொல்கிறேன், ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜிகே படிக்கும்போது நீங்கள் என்னென்ன வச்சுருக்குன்னு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் முக்கியங்க. ஸ்கூல் புக்ஸ் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னா சிலபஸ் இருக்குனுங்க. இது மாதிரி சிலபஸ் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் நாமளே இன்ஸ்டாகிராம் போட்காஸ்ட் சேனலில் சென்ட் பண்ணியிருப்போம். அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் நான் வச்சுட்டேங்க ப்ரோ. சிலபஸே எடுத்து வச்சுட்டா, வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சுட்டா, புக்கே எங்கிட்ட அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்பீங்க. எப்படி படிக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொரு டாபிக்குமே ஜிகேல எவ்வளவு மார்க்குங்கிறத அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க பாருங்க. சைட்ல கொடுத்துருப்பாங்க மார்க்கு. சயின்ஸ்ல இருந்து 5 கொஸ்டினுங்க, ஜியோகிராஃபில இருந்து புவியில இருந்து 5 கொஸ்டினுங்க, ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம்ல இருந்து 10 கொஸ்டினுங்க, ஓகேங்களா? அதே போல பாலிட்டில இருந்து 15 கொஸ்டினுங்க. அதே போல வந்து எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்து 20 கொஸ்டினுங்க. அதே போல வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்ல இருந்து 20 கொஸ்டின். நம்மளுக்கு எவ்வளவு மார்க்குங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த டாபிக்ல அதிக மார்க் வருதோ அதையும் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுங்க. என்னை பொறுத்தளவு பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் எக்கனாமி பிளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த 2 டாபிக் கவர் பண்ணி முடிச்சுட்டேங்க. நெக்ஸ்ட் டாபிக்கா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இந்த 3 டாபிக் என்னை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேங்க. இந்த 3 டாபிக்மே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 45 கொஸ்டினுக்கு மேல வரும், ஓகேங்களா? இதுல 20, இதுல 20, 40, அதுல 15 வந்து 55 கொஸ்டின் ஆச்சாங்க. 55 கொஸ்டின் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படியும் உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின் தெரியலனா 45 to 50 கொஸ்டின் கரெக்டா போடலாம், ஓகேங்களா? ஒரு 2-3 கொஸ்டின் கொஞ்சம் அட்வான்ஸா வந்தாலே நீங்க 45 to 50 நீங்க உங்களோட ரேஞ்ச் மார்க் இருக்கு, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டாபிக்கான என்ன டாபிக் எடுக்கலாம்னா வரலாறு, ஐஎன்எம் எடுக்குங்க. அதுல இருந்து 10 கொஸ்டின் வருதுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜியோகிராஃபி லெசன் எடுங்க. ஜியோகிராஃபில இருந்து 5 கொஸ்டின் வருதுங்க. அந்த 5 கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 10th புக்ல இருக்கிற ஜியோகிராஃபி மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. அதை கவர் பண்ணீங்கன்னாவே 5 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் ஆட்டு மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தா சயின்ஸ் டாபிக் எடுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன டாபிக் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்டா வந்து சயின்ஸை பாருங்க. ஏன்னா சயின்ஸ் ஓவராலா படிச்சீங்கன்னாவே 5 கொஸ்டின் தான். அதனால நீங்க இந்த எல்லா டாபிக் கவர் பண்ணி முடிச்சு சயின்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. நிறைய டாபிக் கவர் பண்ண மாதிரி இருக்கு. என்னை பொறுத்தவரை டாபிக் வைஸா படிங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து பாலிட்டியில ஒவ்வொரு டாபிக் எங்க கவரா ஸ்கூல் புக்ல உங்களுக்கு தெளிவா நானே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சொல்லுங்க. இனி அப்கமிங் வீடியோஸ்ல போடலாம். உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் பாலிட்டியில ஒவ்வொரு டாபிக் எடுத்தோம்னா இந்திய அரசியலமைப்பு முகவரை எங்க கவராது நான் தெளிவா நானே சொல்றேன்னா சொல்றேன். உங்களோட விருப்பத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி